அதிகாரம் 3 பகுதி 1. உண்மையை தேடுவோர்க்கு ஒரு சில விளக்கங்கள். இந்த அதிகாரம் கேள்வியும் பதிலுமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. கேள்வி: இப்போது நீங்கள் இந்து மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்தில் சேர்ந்திருக்கிறீர்கள், அப்படித்தானே? பதில்: எந்த அடிப்படையில் இந்த கேள்விக்கு பதில் கூறுவது என்பதை பொறுத்து பலவிதமான பதில்கள் கூற முடியும். உதாரணமாக, நான் இயேசு கிறிஸ்துவை என் இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். இப்போது நான் கிறிஸ்துவுக்கு உரியவன் என்கிற அடிப்படையில் பார்த்தால் நான் கிறிஸ்தவன்தான். ஆனால் நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவன் அல்ல. நான் வைத்து கொண்டிருக்கிற பெயர் கிறிஸ்தவ பெயர் அல்ல. நான் கிறிஸ்துமஸ் போன்ற கிறிஸ்தவ பண்டிகைகளை ஆசரிப்பது கிடையாது. நான் சனிக்கிழமைகளில்தான் ஒழுங்காக கோயிலுக்கு போகிறேனே அன்றி ஞாயிற்றுக்கிழமைகளில் அல்ல. இப்படிப்பட்ட அடையாளங்களை வைத்து பார்த்தால் நான் கிறிஸ்தவன் என்று கூற முடியாது. இஸ்லாம் என்ற வார்த்தைக்கு இறைவனுக்கு அடிமையாக இருப்பது என்பது பொருள். இதன்படியும் இஸ்லாமியர் வணங்கும் தெய்வமாகிய ஆபிரகாமும் யாக்கோபும் வணங்கிய அதே அல்லாவைத்தான் நானும் வணங்குகிறேன் என்னும் உண்மையின்படியும் பார்த்தால் நானும் இஸ்லாமிய மதத்தைச் சேர்ந்தவன்தான். ஆனால் வேறு பல அடிப்படைகளின்படி பார்த்தால் நான் அப்படி கூற முடியாது. இதேபோல் ஒரு கோணத்தில் பார்த்தால் நான் இப்போது கூட இந்து மதத்தை சேர்ந்தவன் என்றுதான் கூற முடியும். ஆனால் வேறு சில வகைகளில் அப்படி நான் கூற முடியாது. கேள்வி: எந்த கோணத்தில் பார்த்தால் உங்களை ஒரு இந்து என்று கூறலாம்? பதில்: நான் சிறுவயதில் ஒரு இந்துவாகவே இருந்தேன். அப்போது நான் வணங்கி வந்த தெய்வம் முருகன். முருகன்தான் எனக்கு பிடித்தமான கடவுள். அதற்கு சில காரணங்கள் உண்டு. அவற்றுள் முக்கியமான காரணம் என்ன என்பதை கூறுகிறேன். சூரபத்மன் என்கிற அசுரனை வேறெந்த கடவுளாலும் அழிக்க இயலாத நிலையில் அவனை அழிக்க முருகன் அனுப்பப்படுகிறான். சூரபத்மனுக்கும் முருகனுக்கும் இடையில் நடக்கும் யுத்தத்தில் முருகன் தனது வேலாயுதத்தை சூரபத்மனை நோக்கி எறிந்து சூரபத்மனை இரண்டாக துண்டித்து விடுகிறான். சூரபத்மன் யுத்தத்தில் தோற்று விழுகிறான். ஆனால் முருகன் சூரபத்மனை அழித்து விடவில்லை. மாறாக சூரபத்மனின் இரண்டு துண்டுகளில் ஒன்றை சேவலாகவும் இன்னொன்றை மயிலாகவும் மாற்றுகிறான். சேவல் முருகனின் வெற்றியை, வல்லமையை, புகழை பிரபஞ்சமெங்கும் அறிவிக்கும் பணியை மேற்கொள்கிறது. மயில் முருகனின் விருப்பப்படி அவனை சுமந்து முருகப் பணி செய்ய விளைகிறது. இது முருகனை பற்றிய ஒரு கதைதான். ஆனால் ஒரு அழகான தத்துவத்தை உள்ளடக்கி இருக்கிறது. தீயவனாகிய சூரபத்மனுக்கும் இறைவனாகிய முருகனுக்கும் நடந்த போரில் வெற்றி யாருக்கு? வெற்றி இருவருக்கும் தான். முன்பு தீமையே உருவானவனாக வெறுக்கத்தக்கவனாக இருந்த சூரபத்மன் இப்போது யாவரும் விரும்பத்தக்கதான அழகான பறவைகளாக மாறுகிறானே. முன்பு இறைவனிடமிருந்து பிரிந்து இருந்தவன் இப்போது எப்போதும் இறைவனோடு இணைக்கப்பட்டவனாக மாறிவிடுகிறானே. இது சூரபத்மனுக்கு கிடைத்த வெற்றிதானே. தீயவனை அழிக்காமல் தீமையை மட்டும் அழித்து தீமையிலிருந்து அவனுக்கு விடுதலை வழங்கி அவனை நல்லவனாக, தனக்கு உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனாக மாற்றிக்கொள்ளும் இந்த முருகனுடைய இறை அன்புதான் என்ன? முருகனுடைய இந்த இறை தத்துவம் என்னை மிகவும் கவர்ந்தது. பைபிள் என்னும் பரிசுத்த திருமறையை நான் படித்து ஆராய்ந்து பார்த்து ஓரளவுக்கு விளங்கி கொண்டபோது அங்கே நான் கண்ட பேருண்மை இதுதான். அகில உலகத்தையும் படைத்தாளும் அன்பு நாயகன் பரிசுத்த திருமறையில் தன்னைத்தானே யா என்ற பெயரில் அறிமுகப்படுத்தி கொள்ளும் உண்மை இறைவன் இயேசு என்கிற மனிதராக அவதாரம் எடுத்தார். அவ்வாறு அவர் அவதாரம் எடுத்து வந்ததன் நோக்கம் பாவிகளை மன்னித்து அவர்களிடமுள்ள பாவ குணத்தை அழிப்பது. அதன் மூலம் பாவிகளை பரிசுத்தமான தேவதூதர்களைப் போல் ஆக்குவது. அதன் மூலம் அவர்களை தனது மணவாட்டி சபையாக
தனது பிள்ளைகளாக, தனது அன்பின் அடிமைகளாக மாற்றி என்றென்றும் தன்னோடு இணைத்து கொள்வது. இதுவே இறைவன் இயேசு என்னும் மனிதராக அவதாரம் எடுத்து வந்ததன் நோக்கம். இந்த உண்மையை நான் புரிந்து கொண்டபோது இன்னொன்றும் விளங்கியது. முருகன் என்கிற கடவுளில் நிழலாக விளக்கப்பட்ட ஒரு இறை தத்துவம் இயேசு என்கிற இறைவனில் உண்மையாகவே இருந்திருக்கிறது. முருகன் என்னும் இறைவன் தனது வேல் கொண்டு சாதித்ததாக கூறப்பட்ட சம்பவம் ஒரு கதை அல்லது ஒரு அடையாளம். இந்த அடையாளம் எதை சுட்டி காட்டுகிறது எனில், இயேசுவாக வந்த இறைவன் தனது சிலுவை மூலம் சாதித்த உண்மையைத்தான் சுட்டி காட்டுகிறது. அந்த உண்மை என்ன? பாவத்திற்கு அழிவு, பாவிக்கோ மன்னிப்பும் மறுரூபமும் என்கிற உண்மைதான். முருகனையும் இயேசுவையும் குறிக்கும் சில பெயர்களை பார்க்கும்போது இது இன்னும் சற்று சிறப்பாக விளங்கும். உதாரணமாக, சாமிநாதன் என்பது முருகனின் பெயர்களில் ஒன்று. இதன் பொருள் தேவர்கள் எல்லோருக்கும் தேவன் என்பது. தகப்பன் சாமி என்பது இன்னொரு பெயர். தேவர்கள் எல்லோருக்கும் தந்தை என்பது இதன் பொருள். இயேசு கிறிஸ்துவை குறித்த பரிசுத்த வேதாகம் கூறுவதும் அதுவே. கர்த்தாகி கர்த்தர், தேவாதி தேவன், நித்திய பிதா என்பவைகள் இயேசுவை குறிக்கும் பல பெயர்களில் சில. முருகனுக்கு ஞான பண்டிதன் என்ற பெயர் உண்டு. இயேசு கிறிஸ்துவை ஞானம் என்று பரிசுத்த வேதாகமும் குறிப்பிடுகிறது. இப்படியாக பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்கிற உண்மையான இறை தத்துவத்தின் நிழலாகத்தான் முருகன் என்கிற இறை தத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணரலாம். ஆக மொத்தத்தில் இப்போது என் நாயகர், என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான். ஆனால் முருகன் யார்? இயேசு கிறிஸ்துவிடமிருந்து முற்றிலும் மாறுபட்ட இன்னொரு மதத்தின் கடவுள் அல்ல. என் இறைவனாகிய இயேசு கிறிஸ்துவின் நிழல், அவ்வளவுதான். ஆகவே நான் செய்தது என்ன? இந்து மதத்தை விட்டு கிறிஸ்தவ மதத்திற்கு மாறினேன் என்பதா? இல்லை, இல்லை, நான் மதம் மாறவில்லை. முன்பு நிழலை பார்த்தேன், இப்போது நிழலின் பொருளை பார்க்கிறேன், அவ்வளவே. ஆக நான் இப்போது இந்துவாக இருக்கிறேனா, இல்லை கிறிஸ்தவனாக இருக்கிறேனா? நீங்களே சொல்லுங்களேன். உண்மை இறைவனை மறந்துவிட்ட உலக மனிதர்களுக்கு தன்னை பற்றி அறிவிப்பதற்காக ஆபிரகாம் என்னும் பெயர் கொண்ட தனது பக்தன் ஒருவனது வழித்தோன்றலாகிய ஒரு மனித இனத்தை இறைவன் தேர்ந்தெடுத்தார். ஆதி காலத்தில் இவர்களுக்கு இஸ்ரேல் என்றும் தற்காலத்தில் யூதர்கள் என்றும் பெயர். இவர்கள் பேசும் மொழி எபிரேய மொழி. மனித இனத்தை இரட்சிப்பதற்கு இறைவன் அவதாரம் எடுத்தபோது யூதர்களில் ஒருவராக பிறந்து வந்தார். அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. இயேசு என்பது யோசுவா என்கிற எபிரேய பெயரின் மருவிய பெயர். யோசுவா என்றால் யா என பெயர் கொண்ட இறைவனே எனது இரட்சகர், அதாவது எனக்கு முக்தி தருபவர் என்று பொருள். கிறிஸ்து என்றால் இறை தத்துவத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டவர், இறை தத்துவத்தால் விசேஷமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்று பொருள். ஆகவே கிறிஸ்து என்றால் இறை தத்துவம் உடையவர் அல்லது இறையவதாரம் என்று பொருள் கொள்ளலாம். ஆகவே இயேசு கிறிஸ்து என்றால் அதன் பொருள் இதுதான். யா என்னும் இறைவனின் இறையவதாரமே எனக்கு முக்தியளிப்பவர். இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், யா என்னும் இறைவனின் இறை அவதாரமே மனிதர்களுக்கு முக்தி அளிப்பவர். ஆகவே இயேசு கிறிஸ்து என்கிற பெயரை தமிழில் முக்தி அளிக்கும் நாதர் அல்லது சுருக்கமாக முக்திநாதர் என்று கூறலாம். அடுத்த கேள்வி. முருக பக்தனாக ஒரு காலத்தில் இருந்ததாக கூறினீர்கள். முருகன் சூரபத்மனோடு யுத்தம் செய்த கதையில் இறைவன் தீமையை, அதாவது பாவத்தை அழித்து தீயவர்களை, அதாவது பாவிகளை ரட்சிக்க விரும்புபவர் என்கிற ஆழ்ந்த இறை தத்துவம் பொதிந்திருப்பதை இப்போது கூறினீர்கள். இதன் அடிப்படையில் முருகன் என்கிற கடவுளை இப்போதும் நீங்கள் வணங்கி வழிபட்டால் அதில் என்ன தவறு? பதில்: அது எப்படி முடியும்? நிச்சயமாக முடியாதே. மணமாகாத கன்னிப்பெண் ஒருத்தி இருக்கிறாள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவள் தன் மணவாளன் எப்படி இருப்பாரோ என்று நினைத்து அறிந்து கொள்ள வாஞ்சை கொண்டிருக்கிறாள். இதனை அறிகிறான்,
அவளது உண்மையான மணவாளன். தனது புகைப்படத்தை அனுப்பி வைத்து இப்படித்தான் நான் இருப்பேன் என்று அறிவிக்கிறான். அவளும் மகிழ்ச்சியோடு அந்த புகைப்படத்தை பார்த்து ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் எத்தனை நாள் புகைப்படத்தை பார்த்து ரசித்து கொண்டிருக்க முடியும்? உரிய காலம் வரும்போது தனது மணவாளனை நேருக்கு நேர் பார்த்தால் ஒழிய தனது வாழ்க்கை பயனற்றது, அர்த்தமற்றது என்று எண்ணி தனது நாயகனை காண ஏக்கம் கொள்கிறாள். அப்போது அவளது மணவாளன் ஓடி வந்து அவளை கட்டி தழுவிக்கொள்கிறான். இப்போது நீங்களே சொல்லுங்கள், அவள் இப்போது பார்த்து ரசித்து கொஞ்சி குழவி பேசி மகிழ வேண்டியது யாரோடு? மணவாளனோடா அல்லது புகைப்படத்தோடா? புகைப்படத்திற்கு இப்போது அங்கு வேலை ஏதாவது இருக்க முடியுமா? இன்னும் ஒரு உதாரணம் சொல்லுகிறேன். ஒரு பெண் சிறுமியாக இருக்கும்போது ஒரு பொம்மை குழந்தையை வைத்து கொஞ்சி விளையாடி திருப்தி அடைவது சரியானது, போதுமானது. ஆனால் பெரிய பெண்ணாக ஆன பின்னும் பொம்மை குழந்தையே போதும் என்று அவள் நினைத்தானால் அவளிடத்தில் ஒரு குறைபாடு இருக்கிறது, அவளது வளர்ச்சி தடைப்பட்டு விட்டிருக்கிறது என்றுதானே பொருள். அடுத்த கேள்வி. நீங்கள் கூறுவதை பார்த்தால் முருகன் என்கிற நபர் ஒரு நிழல் தோற்றம் என்றும் முக்திநாதர் அதாவது இயேசு என்கிற நபரே மெய்ப்பொருளானவர் என்றும் கூறுவதைப் போல் இருக்கிறதே. ஆனால் இதை ஏன் மாற்றிக் கூறக்கூடாது? முக்திநாதர் இயேசுதான் நிழல் என்றும் முருகன்தான் அந்நிழலின் பொருள் என்றும் ஏன் நம்பக்கூடாது? பதில். உங்கள் கேள்வி மிகவும் சரியான கேள்விதான். சில சமயங்களில் உண்மையாகவே வானில் இருக்கும் நிலாவையும் அசைவின்றி இருக்கும் குளத்து தண்ணீரில் பிரதிபலித்து காணப்படும் நிலாவையும் காணும்போது எது உண்மையான நிலா என்கிற கேள்வியை எழுப்ப வேண்டியதாகத்தான் இருக்கும். ஆனாலும் பதில் காணுவது மிகுந்த கடினமான காரியம் அல்ல. இரண்டையும் கவனமாக உற்று நோக்கி பாருங்கள். நிச்சயமாகவே உங்களால் நிதானிக்க முடியும். நிதானித்துக் கொள்ளுங்கள். அடுத்த கேள்வி. அப்படியானால் நீங்கள் இப்போது எந்த மத மார்க்கத்தைச் சேர்ந்தவர் என்கிற கேள்விக்கு என்னதான் பதில் கூறுகிறீர்கள்? பதில். சில சமயங்களில் மதங்களை பற்றி குறிப்பிட்டு பேசுவதும் விவாதிப்பதும் தவிர்க்க முடியாது போகலாம்தான். ஆகவே உங்களின் அப்பட்டமான கேள்விக்கு நான் கூறும் ஒரு பதில் என்னவென்றால், நான் 7ஆம் நாள் திருவருகை திருச்சபை என்கிற கிறிஸ்தவ சபையில் நான் அங்கம் வகிக்கிறேன் என்பதுதான். ஆனாலும் நான் இந்த மதம் அவன் அந்த மதம் என்று கூறி மதங்களை மையமாக வைத்து பேசுவது நல்லது அல்ல, சரியானது அல்ல. நாம் அனைவருமே நம்மை படைத்த நமது கடவுளுக்கு சொந்தமானவர்களே அன்றி சிலர் இந்த மதத்திற்கும் சிலர் அந்த மதத்திற்கும் சொந்தமானவர்கள் அல்ல. நம்மை பெற்றெடுத்தவர்கள் என்பதினால் நாம் எப்படி நமது பெற்றோர்களுக்கு சொந்தமோ அதே போல, ஆனால் அதைவிட ஆழமான வகையில் நம்மை படைத்தவர் என்பதினால் நாம் நமது கடவுளுக்கு சொந்தமானவர்கள். தமது பெற்றோர் யார், அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், தமக்கு என்ன செய்திருக்கிறார்கள், தம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்பதை பிள்ளைகள் எப்படி தெரிந்து கொண்டு நடக்க வேண்டுமோ அதேபோல் நம்மை படைத்த கடவுள் யார், அவர் எப்படிப்பட்டவர், நமக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், நம்மிடம் அவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை நாம் தெரிந்து கொண்டு நடக்க வேண்டும். இவ்வாறு கடவுள்தாம் மையமாக இருக்க வேண்டுமே ஒழிய மதம் அல்ல. ஆகவே தங்களின் கேள்விக்கு நான் கூறும் இன்னொரு சரியான பதில் இதுதான். எண்ணில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கிறது என்பது உண்மை. ஆனால் இதை ஒரு மதமாற்றமாக நான் கருதவில்லை. மதமாற்றம் அல்ல என்றால் வேறு என்ன மாற்றம்? முட்டை குஞ்சாகவும் தேடிக்கொண்டிருந்தவன் கண்டுபிடித்தவனாகவும் மாறியதைப் போன்ற மாற்றமே. முட்டைக்கும் குஞ்சுக்கும் முரண்பாடு கிடையாது. இது இயற்கையான இருக்க வேண்டிய வளர்ச்சிதான். இது எதிர்பார்க்கப்பட வேண்டியதுதான். இது அவசியமானதும் கூட. இந்த மாற்றம் குறித்து அதிர்ச்சி அடைவதோ வியப்பு அடைவதோ இங்கே தேவையற்றது, பொருத்தமற்றது. அடுத்த கேள்வி. அப்படியானால் இந்து மதம் முட்டை என்றும் கிறிஸ்தவ மதம் ஒரு குஞ்சும் என்றும் கூறுகிறீர்களா? பதில். அப்படி கூறுவதில் தவறில்லைதான். ஆனால் நான் கூற வருவது என்னவென்றால், இறைவனை பற்றிய அறிவில் நாம் அனைவருமே தொடர்ந்து வளரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பது. முட்டை முட்டையாகவே இருக்கக்கூடாது.
வளர்ந்து குஞ்சாக மாற வேண்டும். அதேபோல் குஞ்சு குஞ்சாகவே இருக்கவும் கூடாது, வளர்ந்து கோழியாக ஆக வேண்டும். ஆக மொத்தம் எல்லோருமே மேலும் வளர வேண்டியவர்களாக இருக்கிறோம். எங்கே வளர்ச்சி நின்றுவிட்டதோ அங்கே உயிர் சத்துவம் நசியத் தொடங்கிவிட்டதாகவே புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த கேள்வி: எந்த வகையில் இந்து மதம் ஒரு முட்டை, கிறிஸ்தவம் ஒரு குஞ்சு என்று கூறுகிறீர்கள்? பதில்: பரிசுத்த திருமறையில், அதாவது ரோமருக்கு எழுதிய திருமுகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 19 முதல் 23 வசனங்கள் வரை கூறப்படுவது என்னவென்றால், இறைவன் தம்மை பற்றிய உண்மைகளை பாகுபாடு இல்லாமல் எல்லா மனிதர்களுக்கும், அதாவது அவர்கள் எந்த மதத்தினராயினும் சரி, வெளிப்படுத்தி கொண்டுதான் இருக்கிறார் என்பதுதான். கடவுளின் நியாய தீர்ப்பின் போது இப்படிப்பட்ட ஒரு உண்மையான கடவுள் இருப்பதும் அவர் இப்படிப்பட்டவர் என்பதும் எங்களுக்கு தெரியாதே என்று யாரும் சாக்குப்போக்கு சொல்லி தப்பிக்கொள்ள முடியாது. காண்க ரோமர் 1:26. ஆகவே இந்து மத நம்பிக்கைகளிலும் பழக்க வழக்கங்களிலும் கடவுளை பற்றிய பல உண்மைகள் பொதிந்து இருக்கின்றன. இப்புத்தகத்தின் 4ஆம் அதிகாரத்தில் இது குறித்து சற்று விளக்கமாக காண இருக்கிறோம். ஆனால் கடவுளின் எதிரி இந்த உண்மைகளை செயலற்று போகச் செய்யும் வகையில் பல பொய்களுக்குள்ளே அமிழ்த்தி வைத்திருக்கிறான். ஆயினும் எந்த ஒரு மனிதன் உண்மையான இறைவனை தேடுகிறவனாயும் அவரை குறித்து சதா தியானித்து கொண்டிருக்கிறவனாயும் இருக்கிறானோ, அவன் இறைவனை பற்றிய பொய்களை இனங்கண்டு கொண்டு அவற்றை ஒதுக்குவான். உண்மைகளை இனங்கண்டு கொண்டு அவற்றை ஏற்றுக்கொள்வான். ஏற்றுக்கொண்டவற்றை நடைமுறையில் கடைப்பிடிப்பான். இப்படிப்பட்டவன் கடவுளை பற்றிய அறிவிலும் உறவிலும் தொடர்ந்து வளருவான். ஆக கடவுளை பற்றிய உண்மைகள் இந்து மதத்திலும் கிறிஸ்தவ மதத்திலும் எப்படி காணப்படுகின்றன என்பதை சிந்தித்து தியானித்து பார்ப்பவர்கள் இந்து மதத்தில் நிழல் தோற்றமாக காணப்படும் உண்மைகள் கிறிஸ்தவத்தில் நிஜப்பொருளாக ஒளி வீசுவதை காண முடியும். சில உதாரணங்களை நாம் இப்பொழுது பார்ப்போம். இந்து மதத்தில் கடவுள் அவதாரங்கள் எடுத்து தீயவர்களை அழிப்பார் என்னும் உண்மை இதிகாச கதைகளாக அக்கதைகளின் தத்துவமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மேற்படி தத்துவம் வெறும் தத்துவமாக இல்லாமல் மனித வரலாற்றில் நிஜமாகவே நிறைவேறியிருக்கிறது. சுமார் 2000 ஆண்டுகள் முன்பு இறைவன் முக்திநாதர் இயேசு என்னும் பெயர் கொண்ட மனிதராக அவதாரம் எடுத்து தீமையை வென்று ஜெயித்தார் என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறது. இந்து மதத்தில் கடவுள் மனித அவதாரம் எடுத்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்காக தமது அரச பட்டத்தை துறந்து வனவாசத்தை மேற்கொண்டார். அதனால் பல துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்தார் என்னும் உண்மை ராமாயணம் என்னும் கதையாக அக்கதையின் தத்துவமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மேற்படி தத்துவம் வெறும் தத்துவமாக இல்லாமல் மனித வரலாற்றில் நிஜமாகவே நடந்தேறியிருக்கிறது. பரம்பொருளானவர் அண்ட சராசரங்கள் அகில உலகங்கள் அனைத்துக்குமே ராஜாதிராஜன் தேவாதி தேவன் என்கிற தமது பட்டத்தை துறந்து தீமையின் கரங்கள் என்னும் வனவாசத்திற்கு தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்தார். அதனால் பல துன்பங்களையும் அனுபவித்தார். சிலுவையில் அறையப்பட்டதால் சொல்ல ஒண்ணா உடல் வேதனையை அனுபவித்தார். இனத்தார், சுற்றத்தார், நண்பர்கள், சீடர்கள் அனைவராலும் கைவிடப்பட்டதால் பெரும் தனிமை துயரத்தில் வாடினார். தன்மேல் பகைமை கொண்டிருந்த மனிதர்களால் ஏமாற்று, வஞ்சனை, இழிவு, ஏளனம், மானபங்கம் இவை அனைத்தையும் அள்ளி பருக வேண்டியவரானார். எல்லாவற்றுக்கும் மேலாக இறை தத்துவத்தால் முற்றுமாக கைவிடப்பட்டதால் வந்த ஆழ்ந்த ஆத்தும துயரை சகிக்க முடியாதவராக, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறிக்கொண்டு மரணத்தை தழுவினார். இப்படி எல்லா வகையான தீமைகளாலும் எல்லாவிதமான வருத்தங்களாலும் சூழப்பட்டிருந்த போதும் கூட தாம் மட்டும் எந்த வகையான சிறு தீமையும் யாருக்கும் செய்யாமலும் எந்த விதமான சிறு வருத்தத்தையும் யாருக்கும் தராமலும் இருந்து நன்மை எதுவோ அதை மட்டுமே இறுதி வரை செய்து இவ்வாறாக தீமையை வென்று ஜெயித்தார். தர்மத்தை நிலைநாட்டினார்.
இது வரலாற்று உண்மையாக நிறைவேறி இருக்கிறது. இந்து மதத்தில் இறைவன் கிருஷ்ணன் என்னும் மனிதராக அவதாரம் எடுத்து மனுக்குலத்திற்கு தர்மம் எது என்பது குறித்து உபதேசங்கள், அதாவது கீதாபதேசங்கள் செய்தார் என்பது கதையாகவும் தத்துவமாகவும் எழுதப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மேற்படி தத்துவம் வரலாற்று உண்மையாக நிறைவேறி இருக்கிறது. மெய்ப்பொருளாகிய உண்மை இறைவன் முக்திநாதர் இயேசு என்னும் மனிதராக அவதரித்து இவ்வுலகில் வாழ்ந்தபோது மனுக்குலத்திற்கு இறைவனையும் மனிதனையும் குறித்த ஆழமான உண்மைகளையும் அந்த இறைவனால் நியமிக்கப்பட்ட தர்ம நெறிகளையும் குறித்து செய்த உபதேசங்கள் ஈடு இணை அற்றவையாக, கருக்குள்ள பட்டயம் போல் ஊடுருவி பாய வல்லவையாக இருக்கின்றன என்பது வரலாற்று உண்மையாக இருக்கிறதே. இந்து மதத்தில் இறைவன் முருகன் என்னும் அவதாரமாக வந்து சூரபத்மன் என்னும் தீயவனில் இருந்த தீய குணங்களை அழித்து, சூரபத்மனையோ அழிக்காமல் அழகு பறவைகளாக மயிலும் சேவலுமாக உருமாற்றி அவனை தனது அன்பின் பணியாளாக மாற்றிய சம்பவம் ஒரு கதையாக தத்துவமாக இருக்கிறது. கிறிஸ்தவத்தில் மேற்படி சம்பவம் கதையாக தத்துவமாக இல்லாமல் உண்மையாகவே நிறைவேறி இருக்கிறது, நிறைவேறி வருகிறது. சர்வேஸ்வரராகிய இறைவன் முக்திநாதர் இயேசு என்னும் பெயரில் அவதாரம் எடுத்து வந்ததன் மூலம் மனிதனில் உள்ள பாவத்தன்மையை அழிக்கவும், மனிதனையோ அழிக்காமல் அவனை பரிசுத்த தேவதூதர்களைப் போல் உருமாற்றி அவனை தமது அன்பின் அடிமையாக ஆகும்படி அருள் செய்து ஆட்கொள்ளும் நிகழ்ச்சிகள் அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து நிறைவேறி வந்து கொண்டு இருக்கின்றனவே. இந்த நிகழ்ச்சி உங்களிலும் என்னிலும் இன்னும் நடந்தேற வேண்டியதாக இருக்கிறது. இதுபோல் இன்னும் நிறைய கூறிக்கொண்டே செல்லலாம். ஆனால் நான் முட்டையாக இருந்து குஞ்சாக மாறிய கதையை தாங்கள் புரிந்து கொள்ள இது போதும். இந்த கதையை பற்றி புரிந்து கொள்ள வேண்டிய இன்னொரு விவரம் என்னவென்றால், இக்கதை முடிந்த கதையல்ல, தொடர்கதையே. முட்டைதான் வளர வேண்டும், குஞ்சாக வேண்டும் என்பதல்ல. குஞ்சும் வளரத்தான் வேண்டும், இல்லையேல் பிரயோஜனமில்லை. அடுத்த கேள்வி. முக்திநாதர் இயேசு ஒருவர்தாம் உண்மையான இறையவதாரம் என்றும் அவர் செய்த உபதேசங்கள் தாம் உண்மையிலேயே இறைவனிடத்திலிருந்து வந்த உபதேசங்கள் என்றும் கூறினீர்களே. இது உண்மையானால் அவரது போதனைகளில் பல நடைமுறைக்கு ஒவ்வாதவையாக இருக்கின்றனவே ஏன்? உதாரணமாக, ஒருவன் உனது இடது கன்னத்தில் அறைந்தால் உனது வலது கன்னத்தையும் காண்பி என்கிற போதனையையும், உன் சத்துருவை சிநேகி என்கிற போதனையையும் குறிப்பிடுகிறேன். இந்த போதனைகளை எல்லோரும் கடைப்பிடிக்க முடியுமா? எப்படி முடியும்? பதில். முக்திநாதரின், அதாவது இயேசுவின் உபதேசங்கள் அனைத்தும் பின்பற்றப்பட வேண்டிய நடைமுறை உபதேசங்கள் தாமே ஒழிய வெறும் வேதாந்தங்கள் அல்ல. இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். புரிந்து கொள்வது கடினமானதும் அல்ல. முதலில் உன் சத்துருவை சிநேகி என்கிற உபதேசத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். இப்படிப்பட்ட உபதேசத்தை இயேசு ஒருவரை தவிர வேறு எவருமே செய்ததில்லை. திருவள்ளுவர் கூட இன்னா செய்தார்க்கும் இனியவே செய்யாக்கால் என்ன பயத்ததோ சால்பு என்றுதான் கூறினார். அதாவது, நீ நல்லவன் என்பதை நிரூபிக்க வேண்டுமானால் உனது எதிரிக்கும் நல்லது செய் என்பது திருவள்ளுவர் கூற்று. ஆனால் முக்திநாதரோ நல்லது செய் என்று கூறவில்லை. அதைவிட அழுத்தமாக அவனை சிநேகி, அவன் மேல் அன்புகொள் என்று கூறுகிறார். இது எப்படி முடியும் என்று கேட்கிறீர்கள். மேற்கண்ட கேள்விக்கு விடை முக்திநாதரின் இன்னொரு உபதேசத்தில் இருக்கிறது. அதாவது, பரலோகத்தில் இருக்கும் இறைவனே உன்னுடைய உண்மையான தந்தை. ஆகவே வேறு யாரையும் உனது உண்மையான தந்தை என்று எண்ணிவிடாதபடி கவனமாயிரு என்பதுதான் அந்த உபதேசம். காண்க மத்தேயு 23:9. இந்த உபதேசத்தின்படி இறைவனே உங்களது உண்மையான தந்தை என்பதை புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் செய்வீர்களானால், நீங்கள் எதிரி என்று நினைக்கும் அந்த மனிதன் உண்மையில் உங்களது உடன் பிறந்த சகோதரனே என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளவும் ஏற்றுக்கொள்ளவும் முடியத்தான் வேண்டும். நீங்கள் எதிரி என்று நினைத்த மனிதன் உண்மையில் உங்களது சகோதரனே என்று அறிந்து ஏற்றுக்கொண்ட பின் அவனை சிநேகிப்பது, அவன் மேல் அன்பு கொள்வது கடினமான காரியமே அல்ல. வெகு இயல்பான, இயற்கையான, எளிதான காரியமே. அது மட்டுமல்ல, அவசியமான காரியமும் கூட. இது வேதாந்தம் அல்ல, ஏட்டுச் சுரக்காய் அல்ல,
ஏதோ மகான்கள் மட்டுமே பின்பற்றக்கூடிய காரியம் அல்ல. இறைவனால் படைக்கப்பட்ட மனிதனாக பிறந்த சகோதர பாசமுள்ள ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற வேண்டிய உபதேசமே. அடுத்து, உனது இடது கன்னத்தில் அறைந்தால் உனது வலது கன்னத்தையும் காட்டு என்கிற உபதேசத்தை எடுத்துக்கொள்வோம். இங்கே அடிப்படையான உபதேசம் என்னவென்றால், சிறிய தீமைகள் பெரிய தீமைகளாக வளர்ந்துவிட இடம் கொடுத்து விடாதபடி கவனமாகவும் பொறுமையாகவும் இரு என்பதே. அப்படி இருக்கவில்லை என்றால் என்ன ஆகும்? கற்பனை செய்து பாருங்கள். ஒருவன் உங்களை இடது கன்னத்தில் அறைய நீங்கள் அவனது வலது கன்னத்தில் அறைகிறீர்கள். அவன் மேலும் கோபமுற்று உங்களுடைய மூக்கை அவன் உடைக்க நீங்கள் அவனை விழாவில் குத்துகிறீர்கள். அவன் சினம் தலைக்கேறி உங்கள் வலது கண்ணை கலக்கிவிட நீங்கள் வெகுண்டெழுந்து அவன் மண்டையை பிளந்து விடுகிறீர்கள். அவன் தன் உயிரை இழந்து புதைகுழிக்கு செல்கிறான். நீங்கள் மூக்கையும் கண்ணையும் இழந்து ஜெயிலுக்குள் செல்கிறீர்கள். இப்போது உங்களுக்கு எப்படி தோன்றுகிறது? மேலோட்டமாக பார்க்கும்போது ஒருவேளை உங்கள் கன்னத்தில் அடித்தவனுக்கு நல்ல பாடம் புகட்டி விட்டதாகவோ சரியானபடி பழிவாங்கி விட்டதாகவோ நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளக்கூடும். ஆனால் முழு உண்மைகளை அறிந்து கொண்டால் நிச்சயமாக நீங்கள் பெருமைப்பட இடமே இல்லை. அது என்ன முழு உண்மை? நடந்த காரியங்களில் சம்பந்தப்பட்டவர்கள் நீங்களும் உங்களை அறைந்தவனும் மட்டுமல்ல, உங்களை படைத்த உங்கள் இறைவனும் அங்கே இருக்கிறார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் எதிரியான லூசிபரும் அங்கே இருக்கிறான். நடந்த காரியம் என்னவெனில், நீங்கள் உங்களது உண்மை தந்தையாகிய இறைவனை முற்றிலுமாக உங்கள் உள்ளத்திலிருந்து அகற்றிவிட்டு அங்கே லூசிபரை குடியேற்றி அவன் சித்தம் நிறைவேறும்படி தீமையை விதைத்து தீமையை அறுவடை செய்து குவித்திருக்கிறீர்கள். உங்களது சகோதரன் செய்த ஒரு சிறு தவறை, ஒரு தீமையை மன்னித்து பொறுத்து கொள்வதை விட எதிரியாகிய லூசிபரிடம் சரண் புகுவது உங்களுக்கு ஏற்புடையதாக ஆகியிருக்கிறது. இது குறித்து உங்களால் பெருமைப்பட்டு கொள்ள முடிகிறதா? உங்களது செயலாலும் உங்களது மனப்போக்கினாலும் நீங்கள் யார் பக்கம் என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறீர்கள். கடவுளுக்கும் லூசிபருக்கும் நடந்து கொண்டிருக்கும் மாபெரும் எதிர்வாதத்தில் நீங்கள் யார் பக்கம் என்பதை அனைத்து மனிதர்கள், அனைத்து தேவதூதர்கள் முன்பாக நிரூபித்து காண்பித்திருக்கிறீர்கள். நீங்கள் யார்? அன்பு தெய்வத்தின் பிள்ளையா, கொலைகாரனாகிய லூசிபரின் பிள்ளையா? மொத்தத்தில் தீமை வளரவிடாமல் தடுப்பதற்காக, லூசிபரின் ஆதிக்கத்தை இந்த உலகத்தில் மட்டுப்படுத்துவதற்காக, நமது உண்மையான தந்தைக்கு உண்மையான பிள்ளைகளாக இருப்பதற்காக, மற்றவர்களால் நமக்கு வரும் சிறு சிறு தீமைகள், சிறு சிறு உபத்திரவங்கள், சிறு சிறு அநீதிகள் ஆகியவற்றை பொறுத்து கொள்வது என்பது நடைமுறைக்கு ஒவ்வாத உபதேசம் அல்ல. 100க்கு 100 நடைமுறைக்கு ஏற்ற உபதேசமே. இங்கே கவனிக்க வேண்டிய முக்கியமான இன்னொரு காரியம் என்னவெனில், முக்திநாதர் இயேசு இந்த உபதேசங்களை வாயால் மட்டும் செய்தவர் அல்ல, நடைமுறையில் வாழ்ந்தும் காட்டினார் என்பதுதான். அவர் இவ்வுலகில் வாழ்ந்த காலத்தில் எத்தனையோ பேர்களால் அவருக்கு மரண பரியந்தமான துன்பங்களும் வேதனைகளும் ஏற்பட்டன என்றபோதிலும் அவர் யாருக்கும் சிறு தீமை கூட செய்யவில்லை. எத்தனையோ பேர் அவர் மேல் உள்ளார்ந்த பகைமை கொண்டு அவர் உயிரை வாங்க முற்பட்ட போதிலும் அவர் யார் மேலும் பகைமை கொள்ளவில்லை. மாறாக அவர்கள் மேல் அன்பு கொண்டவராக, அவர்களை மன்னிக்கும்படியாக இறை தத்துவத்தை வேண்டிக் கொண்டவராக இருந்தார். முடிவாக தங்களின் கேள்விக்கான பதில் இதுதான். முக்திநாதரின் இயேசுவின் உபதேசங்கள் உண்மையான இறைவனிடமிருந்து மனிதனுக்கு வந்திருக்கும் அசலான தர்ம உபதேசங்கள். இறைவனுக்கும் லூசிபருக்கும் இடையே மாபெரும் எதிர்வாதம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது என்கிற பெரும் உண்மையின் அடிப்படையில் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள். இந்த எதிர்வாதத்தில் மனிதன் இறைவன் பக்கம் நின்று நித்திய வாழ்வை அடைய வேண்டுமே என்கிற வாஞ்சையால் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள். லூசிபரால் ஏமாற்றப்பட்டு நித்திய மரண படுகுழிக்குள் விழுந்துவிடக்கூடாதே என்கிற தாபத்தால் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள். நித்திய ஜீவனுக்கு வழிகாட்டும் உபதேசங்கள். இந்த தர்ம உபதேசங்களை குறித்து 2 பெரும் உண்மைகள் உண்டு. உண்மை 1, அதாவது முதல் உண்மை, எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும், அவன் எப்படிப்பட்ட மகான் என்று பெயர் பெற்றவனாக இருந்தாலும், அசலான இந்த தர்ம உபதேசங்கள் அனைத்தையும் 100க்கு 100 சரியாக கடைபிடித்து ஒழுக முடியாதுதான். ஏனென்றால் எந்த மனிதனும் தனது சொந்த வல்லமையை கொண்டு தீமைக்கு வழிநடத்தும் லூசிபர் என்கிற வலிமை மிக்க தேவதூதனை எதிர்த்து நிற்க முடியவே முடியாது. இது முதலாவது பெரிய உண்மை. 2வது உண்மை,
நித்திய ஜீவனை தரும் இந்த அசலான தர்ம நெறிகளை தன்னால் கடைபிடித்து நடக்க முடியவில்லை என்பதை அனுபவத்தில் உணர்ந்து மனம் கசந்து வருந்துகிறவன் எவனோ, இவற்றை கடைபிடிக்க வேண்டும் என்கிற உண்மையான தாபத்தோடு முக்திநாதரை இயேசுவை அண்டி வேண்டிக் கொள்கிறவன் எவனோ, அவன் மேல் தீமையை எதிர்த்து நின்று அதனை வென்று ஜெயித்த முக்திநாதர் தமது அன்பின் ஆவியை ஊற்றுகிறார். இவ்வாறாக முக்திநாதரின் ஆவியை பெற்றுக்கொண்ட மனிதனால் முக்திநாதரைப் போலவே இந்த தர்ம நெறிகள் அனைத்தையும் 100% சரியாக கடைபிடித்து நடக்க முடியவே முடியும். இது இரண்டாவது பெரிய உண்மை. அடுத்த கேள்வி, அது எப்படியோ இருக்கட்டும். கடவுள் என்று ஒருவர் இருக்கிறாரா? அவரை நாம் பார்க்க முடியுமா? நாம் அவரோடு பேச முடியுமா? நாம் செத்துப்போன பின்னர் நம் நிலை என்ன? செத்தபின் நாம் எங்கே போய் என்ன செய்கிறோம்? இப்படிப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் உண்டா? அல்லது இப்படிப்பட்ட கேள்விகள் அனாவசியமானவைகளா? பதில்: இவையெல்லாம் அதிமுக்கியமான கேள்விகள். நீங்கள் குழந்தைகளைப் போல் இருங்கள் என்று இயேசு சொன்னார். குழந்தைகளிடத்தில் உள்ள சிறப்பான தன்மைகளில் ஒன்று எல்லாவற்றையும் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற துடிப்பு. இதனால் அவர்கள் அதிகமான கேள்விகளை எழுப்புவது உண்டு. அதேபோல் இப்போது நீங்கள் அதிகமான கேள்விகளை எழுப்பியிருக்கிறீர்கள். குழந்தை ஒன்று தகுந்த கேள்விகள் கேட்கும்போது அன்பும் அறிவும் உடைய ஒரு தந்தை அக்கேள்விகளை உதாசீனம் செய்வதில்லை. மாறாக மகிழ்ச்சியோடையே குழந்தை புரிந்து கொள்ளத்தக்க அளவுக்கும் அதற்கு பயனுள்ளதாக இருக்கும்படிக்கும் தகுந்த பதில்களை அந்த தந்தை தரவேதான் செய்வார். அதுபோலவே நமது பரமதந்தையும் மனிதர்கள் தலைமுறை தலைமுறையாக எழுப்பி வரும் இந்த கேள்விகளை அசட்டை செய்யவோ பதில் கூறாமல் மௌனம் சாதிக்கவோ இல்லை. தகுந்த பதில்களை உரிய முறையில் கூறித்தான் வைத்திருக்கிறார். அவரது இந்த வார்த்தைகள் அடங்கியதுதான் பைபிள் எனப்படும் பரிசுத்த வேதாகமம். தாங்கள் கேட்ட கேள்விகளுக்கான பதில்களை இந்த பரிசுத்த வேதாகமத்தில் தேடி ஆராயும்போது கண்டுகொள்ள முடியும். ஆனால் மனிதர்களில் மிக பெரும்பாலோர் இக்கேள்விகளை சிரத்தையின்றி கேட்கிறார்கள். பதிலை காணும் முன் அவசரமாய் போய்விடுகிறார்கள். ஒருவேளை பதில் காதில் விழுந்தாலும் பதிலின் உண்மையை ஆராய்ந்து பார்க்க முயற்சி எடுக்காமல் இது உண்மை என்று எப்படி கூற முடியும்? விண்டவர் கண்டதில்லை, கண்டவர் விண்டதில்லை என்று மேலோட்டமாக கூறி தட்டி கழித்துவிட்டு போய்விடுகிறார்கள். தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்பது இறைவாக்கு. கேள்வி கேட்பவர்கள் பதிலை தேடிக்கொண்டு இருந்தால் நிச்சயமாகவே சரியான பதிலை கண்டுகொள்வார்கள். இவ்வாறு தேடுகிறவர்கள் கண்டடைகிறார்கள் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேனே. ஆனால் தேட வேண்டிய இடம் பரிசுத்த வேதாகமம். அடுத்த கேள்வி, ஒவ்வொரு மதத்தினருக்கும் ஒரு நூல் புனித நூலாக இருக்கிறது. அப்படி இருக்க கிறிஸ்தவர்களின் புனித நூலான பைபிள் மட்டும்தான் இறைவாக்கு அடங்கிய பரிசுத்த வேதாகமம் என்று எப்படி கூற முடியும்? பதில்: இந்த கேள்விக்கு சரியான பதில் வேண்டுமென்றால் அந்த பதிலை பரிசுத்த வேதாகமத்தை ஆழ்ந்து கற்பதன் மூலம்தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆகவே மேலோட்டமாக விளக்கிக் கொள்ளக்கூடிய சிலவற்றை மட்டும் நான் இங்கு கூறுகிறேன். மற்றவை எவை எப்படி இருந்தாலும் எல்லோருக்கும் இறைவனாக இருப்பவர் ஒருவரேதான். ஆகவே பல பல மதங்களில் இருக்கும் பல பல புனித நூல்கள் அனைத்துமே இந்த ஒரே இறைவனது திருவாக்குகளை உடையவைதாம் என்றால் அனைத்து நூல்களிடையேயும் பெரும் முரண்பாடு எதுவும் இருக்கக்கூடாதே. ஆனால் உண்மை என்ன? எந்த இரு மதங்களின் புனித நூல்களுக்கு இடையேயும் முரண்பாடுகள் இல்லாமல் இல்லை. குறிப்பாக பைபிளை எடுத்துக்கொண்டால் இயேசுவின் திரு இரத்தத்தை ஏற்றுக்கொண்டு அதனால் தமது பாவங்கள் கழுவப்பட்டாலன்றி ஒருவரும் மோட்ச நிலையை அடைய முடியாது என்பது அழுத்த திருத்தமாக கூறப்படுகிறது. ஆனால் மற்ற எந்த புனித நூலும் இதனை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே ஒன்று தெளிவாகிறது. அதாவது பரிசுத்த வேதாகமம் எனப்படும் பைபிள் இறைவனின் திருவாக்கு என்பது உண்மையானால் புனித நூல் என்று கருதப்படும் மற்ற எந்த நூலும் உண்மை இறைவனின் திருவாக்காக இருக்க முடியாது. அதேபோல் புனித நூல் என்று கருதப்படும் மற்ற எந்த நூலாவது உண்மை இறைவனின் திருவாக்காக இருக்கிறது என்றால்
பைபிள் இறைவாக்காக இருக்க முடியாது. இது உண்மை. இதனை சரி என்று ஏற்றுக்கொண்டால் பரிசுத்த வேதாகம் எனப்படும் பைபிள் மட்டுமே கடவுளின் திருவார்த்தை, மற்ற ஒரு நூலும் அல்ல என்பதற்கு மேலோட்டமான சில காரணங்களை காட்ட முடியும். முதல் காரணம், பரிசுத்த வேதாகம் முழுவதிலும் பல செய்திகள் கர்த்தரிடமிருந்து வந்த வார்த்தை என்னவென்றால் என்கிற முகப்புடன் ஆரம்பிக்கின்றன, அல்லது கர்த்தரிடமிருந்து வந்த வார்த்தை இது என்றுதான் முடிகின்றன. புனித நூல்கள் என்று கருதப்படும் பல நூல்களிலும் இதை காண முடிவதில்லை. இரண்டாவது காரணம், உலகத்தின் மூலை முடுக்குகள் எங்கும் உலகில் எழுத்து வடிவம் உள்ள அனைத்து மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு படிக்க விரும்பும் எவருக்கும் எளிதாகவும் இலவசமாகவும் கூட கிடைக்கக்கூடிய நூல் பரிசுத்த வேதாகம் எனப்படும் பைபிள் மட்டுமே. மனித குலத்திற்கென்று இறைவன் கொடுத்திருக்கும் அதிமுக்கிய செய்திகளும் எச்சரிக்கைகளும் அடங்கிய இந்த நூல் மனிதர்கள் அனைவருக்கும் கிடைக்கக்கூடிய நூலாக இருக்க வேண்டும் என்பதற்காக இறைவன் செய்திருக்கும் ஏற்பாடு இது. இறைவனின் செய்திகளும் எச்சரிக்கைகளும் எனக்கு கிடைக்கவில்லை, ஆகவே நான் அறியேன் என்று நீதி விசாரணை நாளன்று யாரும் சாக்குப்போக்கு கூற முடியாதபடிக்கு இறைவன் செய்திருக்கும் ஏற்பாடும் கூட. மூன்றாவது காரணம், பரிசுத்த வேதாகமத்தில் கூறப்பட்டிருக்கும் நூற்றுக்கணக்கான தீர்க்க தரிசனங்கள், குறிப்பாக இயேசு என்கிற இறை அவதாரத்தை குறித்த தீர்க்க தரிசனங்கள் அச்சுப்பிச்சு விலகாமல் அனைத்தும் நிறைவேறியிருக்கின்றன. இவ்வாறு எதிர்காலத்தில் நடக்கப் போகிற முக்கியமான சம்பவங்களை முன்கூட்டியே அறிவிப்பதும் அறிவித்தபடியே நிறைவேறச் செய்வதும் யா என தன்னை அழைத்து கொண்ட ஒருவருக்கே உரியது. பரிசுத்த வேதாகமத்தில் ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்தில் 41ஆம் அதிகாரத்தில் 21 முதல் 23 வசனத்தில் உண்மையான இறைவனாகிய யா போலியான இதர கடவுள்களுக்கு விடும் சவால் போல கூறுவது இதுதான்: யார் உண்மை கடவுள் என்னும் உங்கள் வழக்கை கொண்டு வாருங்கள், நியாயத்தை தெரிந்து கொள்வோம். உங்களது கடவுள்களை கொண்டு வாருங்கள், அந்த கடவுள்கள் மிகவும் பிந்திய காலங்களில் சம்பவிக்கப் போகிறவைகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நமக்கு தெரிவிக்கட்டும். அப்படி தெரிவிக்க கூடுமானால் நாமும் அவர்கள் கடவுள்கள்தாம் என்று ஏற்றுக்கொள்வோம். இந்த சவாலை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் வேறு எந்த கடவுளும் வேறு எந்த புனித நூலும் இருப்பதாக தெரியவில்லை. பரிசுத்த வேதாகமத்தை ஆழ்ந்து கற்கிறவர்கள் அதில் கூறப்பட்டு இருக்கும் பல அருமையான தீர்க்க தரிசனங்களையும் அவைகள் கச்சிதமாக நிறைவேறியிருப்பதையும் குறித்து வியப்பு அடையாமல் இருக்க முடியாது. நான்காவது காரணம், பிற மதங்களில் உள்ள பழக்க வழக்கங்கள், நம்பிக்கைகள் ஆகியவற்றுக்கான சிறந்த காரணங்களை அல்லது விளக்கங்களை பைபிள் எனப்படும் பரிசுத்த வேதாகமத்தின் அடிப்படையில் தாம் புரிந்து கொள்ள முடியும். உதாரணமாக, தெய்வங்களுக்காக பறவைகளை, மிருகங்களை, மனிதர்களையும் கூட வெட்டி பலி கொடுக்கும் முறை எல்லா மதங்களிலும், கிறிஸ்தவ மதம் தவிர எல்லா காலங்களிலும் பரவலாக இருந்து வந்திருக்கிறது. இது அந்த தெய்வங்களை மகிழ்விப்பதற்காக என்று விளக்கம் சொல்லுவார்கள். ஆனால் வெட்டப்பட்டு இரத்தம் சிந்திய நிலையில் துடிதுடிக்கும் பறவைகளை, மிருகங்களை மற்றும் மனிதர்களை பார்த்து அன்பான ஒரு தெய்வம் மகிழ்ச்சி அடைய முடியுமா என்பது சிந்திக்க வேண்டிய ஒன்று. எனவே இவ்விளக்கம் சரியானது அல்ல. பலி கொடுக்கும் பழக்கம் மனிதர்களிடையே இருப்பதற்கு நல்லதொரு விளக்கம் பரிசுத்த வேதாகமமாகிய பைபிளில் மட்டுமே இருக்கிறது. இதேபோல் கிட்டத்தட்ட எல்லா மனித இனங்களிடையேயும் 7 நாட்கள் கொண்ட கால அளவு முறை காணப்படுகிறது. இயற்கையான அடிப்படை எதுவுமே இல்லாமல் 7 நாட்கள் கொண்ட வாரம் எனும் கால அளவு எப்படி எல்லா மனிதர்களிடையேயும் காணப்படுகிறது? இதற்கும் ஒரு நல்ல விளக்கம் பரிசுத்த வேதாகமம் ஒன்றில் மட்டுமே காண முடியும். இது பற்றிய மேலும் சில விளக்கங்களை அடுத்து வரும் அதிகாரத்தில் பார்க்க இருக்கிறோம். மேலே கூறப்பட்ட உண்மைகள் சற்று மேலோட்டமானவைதாம். ஆழமான உண்மை இதுதான்: ஆடுகள் தம் மேய்ப்பனின் குரலை அடையாளம் கண்டுகொள்ளும். குழந்தையானது தன் தாயாரின் குரலை கேட்டவுடன் இனம் கண்டுகொள்ளும். அதுபோலவே
உண்மை இறைவனை குறித்து வாஞ்சை கொண்டிருப்பவர்கள் பரிசுத்த வேதாகமத்தை ஊன்றி ஆராய்ந்து படிக்கும்போது தம்மை படைத்த இறைவனின் அன்பு குரலை அடையாளம் கண்டுகொள்வார்கள். பரிசுத்த வேதாகமமாகிய பைபிள் உண்மை இறைவனின் திருவார்த்தைதான் என்பதை நிச்சயப்படுத்துவது இந்த அனுபவமே. ஆயினும் மேலே கூறப்பட்ட மேலோட்டமான காரணங்கள் ஒரு பெரிய உண்மையை கோடிட்டு காட்டுவனவாக இருக்கின்றன.